I am the way, I am the truth, I am the life. No one can come to the Father except through me. யோவான் 14:6. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கவனி, உற்று நோக்கு, நம்பிக்கை கொள். இயேசுவின் சீடர்கள் அவரை கவனித்தார்கள். இயேசுவின் வாழ்வும் வார்த்தையும் அவரை உற்று நோக்கச் செய்தது. இயேசுவை உற்று நோக்கியவர்கள் நம்பினார்கள். இயேசுவை நம்பினோர் நிலை வாழ்வு அடைந்தார்கள். The real life is the life in Christ. I live, not I, but Christ lives in me. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்பது புனித சின்னப்பருடைய வாழ்வின் சித்தாந்தம். தாயுமானவர் இதை பற்றி இந்த கருத்தில் இப்படி கூறுகிறார்: நீரன்றி நான் யார்? நினைவு ஆர்? என் நெஞ்சகம் ஆர்? தாய் அன்றி சூழும் உண்டோ? சாற்றாய் பராபரமே. இறைவா, உன்னை விடுத்தால் வேறு எதுவும் இல்லை என்ற கருத்தும் இதை ஒத்ததே. Medicine can soothe pain, food can quench hunger, wealth can destroy poverty, but only Jesus, who is love, can console a troubled heart. மருந்து வலியை போக்கும், உணவு பசியை தீர்க்கும், செல்வம் ஏழ்மையை அளிக்கும். ஆனால் இயேசுவின் அன்பு மட்டும்தான் கலக்கமுற்ற இதயத்திற்கு ஆறுதல் அளிக்கக்கூடும். Jesus Christ is a way to walk, a truth to proclaim, a life to share and enjoy. இயேசு கிறிஸ்துவே நம் வழி, நாம் நடக்க. இயேசு கிறிஸ்துவே நம் உண்மை பிரகடனம் செய்ய. இயேசு கிறிஸ்துவே நம் வாழ்வு பகிரவும் மகிழவும். Jesus is like an electric fuse by which all powers funneled through to the whole world, the way by which we go forth to the Father. எவ்வாறு மின்சாரம் கடவு வழியாக செல்லுகிறதோ, ஃபியூஸ் கேரியர்ல ஒரு சின்ன ஒயர் இருக்கும், மெலிதான ஒயர், அது வழியாக தான் எல்லாம் போகிறது. அதுபோல எவ்வாறு மின்சாரம் கடவு வழியாக செல்லுகிறதோ, அவ்வாறு இயேசு கிறிஸ்து வழியாக நம் சக்தி அனைத்தும், இவ்வாறு நாம் பரம தந்தையிடம் செல்லுகிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நானே வழி, என் வழியாயன்றி பரம தந்தையிடம் எவரும் செல்வதில்லை என்று நற்செய்தியில் படிக்க கேட்டோம். இந்த புதுநன்மை கிளாஸில் பெற்றோர்கள் வருவாங்க, உங்கள் பிள்ளை ஜெபம் சொல்லலை அப்படின்னு கேட்டால் சொல்ல வச்சிடறேன் பார்த்துருவாங்க. எங்க நீங்கள் சொல்லுங்கன்னு பார்த்தா உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டும், அப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள், ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். அப்புறம் தான் பள்ளிக்கூடத்தில், அப்புறம் தான் பங்கு கோயிலில். ஆகவே நீங்கள் முதல் தெரிந்து கொண்டு இந்த வயதுக்கு ஏற்ப இந்த ஞானத்தையும் ஊட்ட வேண்டும். இந்த நற்செய்தி நம்முடைய வாழ்வுக்கு எப்படி தொடர்புடையது என்பதை வீட்டிலும் அதை பற்றி விவாதித்து சொல்லி, என் ஆடுகள் பிறன் குரலை கேட்கா, மற்றவங்க குரலை கேட்காது என்னோட ஆடுகள். ஆகவே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எச்சரிக்கையாயிரு. குறிப்பா
பெண்கள் ஸ்கூலுக்கு போனா அங்க பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களுடைய உத்தரவு இன்றி வெளியே போகக்கூடாது. பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களை போய் சொல்ல வேண்டும். உலகம் மிக மிக கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது என்று ராயப்பர் சொல்லுவார். பசிலிக்காவில் இருந்தப்ப இந்த மடத்து பிள்ளைங்கள்லாம் வந்து கோயிலெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க. அவங்க சுத்தம் பண்ணுறதை பார்த்து ஒருத்தர் சாக்லேட் கொடுத்தார். வேண்டாம் அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் மறுத்துருச்சு, யாரும் வாங்கலை. அவருக்கு ஒரே ஆச்சரியம், எங்களுக்கு வேண்டாம். ஆம், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். தைரியமாக இரு, எச்சரிக்கையாயிரு, விழிப்பாயிரு. வேணா என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அவங்க வேலை முடிச்சோன்னே கொடுக்குறேன், இல்லைனா போய் மதர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அவங்க கொடுப்பாங்க. இதுதான் முறை. ஆகவே அவர்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஜான் நியூட்டன் என்ற அறிஞருடைய ஒரு கவிதை, அமேசிங் கிரேஸ், how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I am found, was blind, but now I see. உம்முடைய அதிசய இரக்கத்தால் இழிவான என்னை காக்கிறீர். எவ்வளவு இனிமையும் போற்றுதற்குரியதும் ஆகும். குருடனாயிருந்த எனக்கு பார்வை அளித்தீர். சின்னப்பரை எடுத்துக்கொள்ளலாம், ராயப்பரை எடுத்துக்கொள்ளலாம். தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம். ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும் என்று சொன்ன பொழுதும், ஆண்டவரே நீர் யார்? நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான் என்று சொன்னதும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற சீடனாக சவுல் பவுலாக மாறினாரே, அதுபோன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த அருட்சாதனங்களால் தொடுகிறார். நோயில் பூசுதல், நோயாக இருக்கும்போது குருவானர் கொடுக்கிறார். இறுதியிலே அவஸ்தை பூசுதல், கல்யாணம், இவைகளெல்லாம் குரு கொடுக்கின்றார். மேற்றாணியார் ஆர்ச் பிஷப் அல்லது பேராயர் ஆயர் ஒரு முறை தன்னுடைய விசுவாசிகளின் வாழ்விலே அவர் அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு மகத்துவத்தை பாருங்கள். இருக்கக்கூடிய எல்லா அகில உலக கத்தோலிக்க திருச்சபையிலே அந்த ஆயருக்கு கீழே, போப்பானவர் கீழே பேர் ஆயர்கள், அந்த ஆயருக்குரிய மந்தையில் இருக்கின்றவர்கள் ஆயர் வழியாக உறுதி பூசல் வாங்க வேண்டும். அவர் அந்த ஆசிரை கொடுக்க வேண்டும். உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி தெரிய வேண்டும். சாக்கு போக்கு அல்ல. நம்ம பிள்ளைங்கள்ட்ட தமிழில் கேட்டால் இங்கிலீஷ்னு வாங்க, இங்கிலீஷில் கேட்டால் மேலே எங்களையும் பார்ப்பாங்க. என்ன கேள்வி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்கும் சிலுவையில் இருக்கிற கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பிள்ளைங்க சிந்திச்சு சொல்லணும், பதில் சொல்லணும். அப்பத்தில் இருக்கிற கிறிஸ்து பார்ப்பதற்கு கிறிஸ்துவை போல இல்லை, வெள்ளை அப்பம். ஆனால் சிலுவையிலே தொங்குகிற கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்று ஒரு இந்து மாணவன் கூட சொல்லுவான். எல்லாரும் சொல்லுவான், இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்கள். அப்பத்தை காட்டினா இது என்னன்னு தெரியல, வேப்பர் பிஸ்கட்டா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு விசுவாசிக்கு இதில் இயேசு கிறிஸ்து உயிரோடும் ஆத்மஸ்வாவத்தோடு மெய்யாகவே இருக்கிறார் என்பது அருட்சாதனம், விசுவாசம். ஆனால் கண்ணில் தெரிகின்ற அந்த சிலுவையிலே இயேசு உயிரோடு இல்லை, காட்சி பொருளாக, அது பொம்மையாக, களிமண்ணாக இருக்கும், பிளாஸ்டர் பாரிஸாக இருக்கும், அல்லது மரமாக இருக்கும், சிமெண்டாக இருக்கும். ஆனால் அதில் உண்மையான கிறிஸ்து உயிரோடு இல்லை. பார்வைக்குத்தான் அது கிறிஸ்துவின் தோற்றம், ஆனால் நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார். இதுபோல பல ஆழமான கருத்துக்களையும் தெரிந்து இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய விசுவாசம் ஆழமுள்ளதா இருக்கும். அந்த ஆழ்ந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ளும். இல்லைன்னா விழா கொண்டாடுறதும் வெடி வெடிக்கிறதும் தோரணம் கட்டுறதும் இதுல தான் போகுமே தவிர திருப்பலியில் பங்கேற்போம் என்பதிலே கொஞ்சம் கூட அக்கறையோ நாட்டமோ விருப்பமோ ஆர்வமோ இருக்காது. லாஜிக்கலா அப்படியே வரும். இது இருந்தா வரும், இது இல்லைன்னா வராது, அவ்வளவுதான். Belief is not something merely intellectual but existential. Be living. விசுவாசம் என்பது சும்மா பரலோகத்தையும் மூலத்தையும் படைத்த படிச்சுக்கிறோமே அந்த வாய்ப்பாடா? இல்லை, ஒரு நிலைப்பாடு. இயேசு கிறிஸ்து என்ற நபரை நாம் விசுவசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த நபர் ஒரு கற்பனை மனிதர் அல்ல. ஆகவேதான்
விசுவாச பிரமாணத்துல இயேசு கிறிஸ்து இருந்தாராம், பிறந்தாராம், செத்தாராம், உயிர்த்தாராம் இல்ல. பிறந்தார், உயிர்த்தார், மரித்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில். ஏன் போஞ்சு பிலாத்தை கொண்டாந்து அந்த பக்தியுள்ள விசுவாசமுள்ள ஜெபத்தில் சேர்த்திருக்கிறாங்க? போஞ்சு பிலாத்து சரித்திரத்திலே ஒரு அரசனாக அங்கு இருந்த காலம். அந்த காலத்தில் இயேசு ஒரு சரித்திர புருஷராக. ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் ஹிஸ்டரி. ஜீசஸ் கிரைஸ்ட் கம்ஸ் இன் மிஸ்டரி. ஜீசஸ் கிரைஸ்ட் வில் கம் அகைன் இன் க்ளோரி. இதுதான் நம்முடைய விசுவாசம். தொலைத்த வாழ்வை கண்டுகொண்டேன். நம்பிக்கை என்பது அறிவை சார்ந்தது அல்ல, வாழ்வை சார்ந்தது என்பது ஜான் நியூட்டன். பரமன் நம்மிடம் துன்பம் உங்களை விரட்டாது, வேலை உங்களை வருத்தாது என்று சொல்வதில்லை. மாறாக வெல்வீர்கள் எதனையும் என் அருளால் என்கிறார். மலருக்கு வாசம், மனிதருக்கு சுவாசம், கிறிஸ்துவருக்கு விசுவாசம். இதை கருத்தில் நல்ல ஆழமா பதித்துக் கொள்ளுங்கள். மலருக்கு வாசம், மனிதருக்கு சுவாசம், கிறிஸ்துவருக்கு விசுவாசம். இந்த கருத்துடன் செபிப்போம். லார்ட், ஐ பிலீவ், help my unbelief. Make me a person to be your very own and to proclaim the wonderful deeds of you who call me out of darkness into your marvelous light. ஆண்டவரே இறைவா, நான் விசுவசிக்கிறேன். என் விசுவாசமின்மை நீக்க உதவும். இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ள மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது என் பணியாகட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.